அவருங்க சொல்லி வாய முடியல ஒஸ்டான ரோட், ஒஸ்ட் எவர் ரோடு கைஸ், ஒஸ்ட் எவர் ரோட். குட் மார்னிங் கைஸ். இப்போ பாருங்களேன் ஏதாச்சும் தெரியுதா? ஏன்னா எனக்கே அரசல் புரசலாக தான் தெரியுது. முக்கு தான் கைஸ் ஃபுல்லாக டயர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80-85 அப்போ எப்பயாச்சும் 90 கைஸ். இதாங்க ஸ்பீட் லிமிட் மெயின்டைன்ன்றதை பண்ணி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனில் இருக்கோம். அதான் கைஸ் பிளானு. வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம்னு சொல்லலாம். இப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் எங்கே போக போகிறேன்ட்டு. ஹலோ கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைட் சீரீஸில் தான் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம் கைஸ், ரைடு தான் போகிறேன். பைக் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக நம்ம ஹோம் டவுன் தான் கைஸ். நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து கிளம்புறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா சீரீஸ் பண்ணியிருப்போம் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி. வியூ கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையில் கிளம்புறேன் கைஸ். அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆடியோ பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத்து இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல கைஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்டுன்றது பண்ணியிருக்கோம். அண்ட் வியூ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியுதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மைக்ரோஃபோன் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் கைஸ் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல ஆடியோ அவுட்புட்டு. ட்ரையல்லாம் எதுவுமே எடுத்துக்கறல. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம களத்தில் குதிச்சிருவோம்ல, களத்தில் குதிச்சாச்சு கைஸ். அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஓட்டிட்டோம். அவங்களுக்கு ட்ரிப்பில் தெரியும். லாஸ்ட்டாக நம்ம கூட சொன்னேன் பார்த்தீங்களா, கேரளா சீரீஸ்க்கு ஒரு அண்ணன் வந்தார்ல, அந்த அண்ணனை தாங்க பிக் பண்ண பண்ணுறோம். அவரை பிக் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் நான் சொல்லியிருப்பேன் சிட்டிக்குள்ளே தான் போகணுன்ட்டு. ஸோ சேம் நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேரளா விளாக்லேயே மொத்த விளாகுமே பார்த்தீங்கன்னா நைட்லேயே முடிஞ்சிருக்கும். அடுத்த எபிசோட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸே எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஒரு வியூஸே கிடைக்கல கைஸு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், ஏன்னா விடுறதுக்குள்ளே நான் இப்போயும் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் எங்கே போக போகிறேன்ட்டு. பாண்டிச்சேரி தாங்க போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் தான் போக போகிறோம். அண்டு அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இன்னும் மேப் போடல. நான் வீட்டிலேருந்து பார்த்தப்போ ஒரு 350 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்துச்சு. மேக்ஸிமம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டாக தாங்க நான் கவர் பண்ண போகிறேன். நைட்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு பாண்டிச்சேரி ரீச் பண்ணிடலாம். மார்னிங் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி தாங்க ஐடியா. ஸோ நம்ம வந்து அப்படியே அண்ணனை போய் பிக் பண்ணுவோம். அண்ணனை பிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நேராக மாட்டுத்தாவணி போய் அந்த ரோட்டில் தாங்க போக போகிறோம். பைவா திருச்சி அதே ரூட்டில் தாங்க போவோம். நான் அண்ணனை பிக் பண்ணதுக்கப்புறம் நான் சிட்டிக்குள்ளே அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா நான் கேரளா பிளாக் மாதிரி ரொம்ப மொக்க போட விரும்பலை கைஸ். பார்த்தீங்கன்னா அண்ணனை பிக் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். பிக்கும் பண்ணிட்டேன், எல்லா செட்டப்புமே பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்போவுமே ஒன்று மறப்போம்ல, இந்த தடவை மறந்துட்டோம். மொபைல் ஹோல்டரை பிடிக்கிறதுக்கு ஒரு கிளாக் இருக்கும் தெரியுமா? லாஸ்ட்டு கொல்லிமலை ஹில்ஸ் விளாக் எல்லா விளாக்லையும் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை கலட்டி வைக்கிறப்ப மறந்துடுவோன்ட்டு கண்டிப்பாக மறந்துட்டு இன்னி பார்த்தீங்கன்னா கைஸ் லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாம் இருட்டாக தான் இருக்கும். ஹெல்மெட் எல்லாமே ஆல் செட், ரைடிங் ஜாக்கெட் இருக்குது. அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:01 கிட்ட ஆயிடுச்சு. தெரியாது கரெக்டாக 9:01 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்க பேகை வந்து கட்டி முடித்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம கூட வர அண்ணன். ஏன்னா நம்ம லாஸ்ட் விளாகில் சுத்தமாகவே கேரளா ட்ரிப்பில் காமிச்சிருக்க மாட்டோம். அண்ட் இப்போ காமிக்கிறோம். பார்த்தீங்களா நம்ம பைக்கை வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட கஷ்டப்பட்டு கட்டியிருப்போம்னு சொல்லலாம். அண்டு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துட்டோம்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இதுதான் மறந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆல்ட்ரேட் பண்ணி பவுச்சில் வச்சு இந்த இடத்துல ஜிப்பை போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா 1100 கிட்டத்தட்ட அடிச்சிருக்கோம். அண்டு இது போதும்னு நினைக்கிறேன் நம்ம போயிட்டு சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு. நான் ஆல்ரெடி பிளேஸ் சொல்லியிருப்பேன் எங்கே போகிறோன்றது. அதுவும் இல்லாமல் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஏகப்பட்ட டோல்கேட் வரும். ஏன்னா நம்ம வந்து சென்னை ஹைவே தானே எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஏகப்பட்ட டோல்கேட்ஸ் வரும். ஸோ பிரச்சனையே கிடையாது, எத்தனை டோல்கேட் வர போதுன்னு தெரில. ஆனால் பைக்கு டோல் ஃப்ரீ தானே. இதான் கைஸ் நம்ம மதுரையை விட்டு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். இதான் மதுரையோடைய டோல்கேட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நான் ஸ்டாப் ஸ்ட்ரெச்சாக ஓட்டிடலான் இருக்கேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டிலேருந்து இந்த டோல்கேட் வரையும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இனி பார்த்தீங்கன்னா லஞ்சு நைட் டின்னருமே எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கேயுமே நிப்பாட்ட போகிறது இல்லை. டயர்டாக இருந்தால் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் மட்டும் தான் எடுக்கலாம். எங்கேயும் பவர் நாப் கூட எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அந்த ஒரு தாட்டில் தாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடிக்கிறோன்றதை சக்ஸஸ்ஃபுல்லி. ஏன்னா விடுறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனில் இருக்கும். அதாங்க பிளானு. போய் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டோல்கேட்டில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம்னா அவங்களை அப்படியே அப்டேட் பண்ணுறேன் கைஸ்.
கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் எடுத்தோம். கரெக்டாக 108 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாலிமலை டோல்கேட்டில் தாங்க கைஸ் இருக்கும். நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட் கைஸ் இது. ரோடு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்போ சொல்கிறேன் இன்னொரு தடவையும் சரியான மிஸ்டு கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 o'clock கிட்ட ஆக போகுது. நான் பிரேக் எடுத்தப்போ பார்த்தேன் ஒரு 12:30 கிட்ட ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டைம் ஒரு 1 o'clock கிட்ட இருக்குங்க. இதாங்க நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட். உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையில் கவர் பண்ணிட்டு போகிறேன் கைஸ். அண்டு கிளைமேட் தாங்க கைஸ் இருக்கிறதுலே பயங்கரமான ஒஸ்ட்டு. பாருங்க எங்கிட்டு வர்றதுன்னே தெரில. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா கைஸ் மிஸ்ட்டு? ஓரளவு தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம மொபைலு. பார்ப்போம், வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அப்படியே அவ்வளோதான். மேக்ஸிமம் இன்னும் திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டோல்கேட் வரப்போ அப்படியே அப்டேட் பண்ணுறேன் கைஸ். கைஸ் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 218 கிலோமீட்டர், அதாவது 218 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டிட்டேன். அந்த டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள ஆடியோ கண்டபேனிக்கு வருது. அதுவும் இல்லாமல் 2-3 சம்பவத்தையும் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அப்படியே சைடில் ஆட் பண்ணுறேன். ஒரு பஸ்ஸோட இன்சிடென்ட். அதுக்கு முன்னாடி நாங்கள் திருச்சியில் வந்து ஒரு பாலத்தை கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கேயுமே ஒரு பெரிய சம்பவம் நடக்க வேண்டியது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கால் மாதிரின்னு சொல்லலாம். அந்த 2 இன்சிடெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகி தான் அதெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்டு நம்ம வந்து இதுவரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 டோல்கேட் வந்து நம்ம தாண்டிட்டோம். நம்ம ரைடில் இதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th டோல்கேட். கவுண்ட்டு கரெக்டாக தான் சொல்கிறோன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. 4th டோல்கேட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா 3rd தான் கவர் பண்ணலை. ஆமாம் 4th டோல்கேட் தாங்க கரெக்டாக. அண்ட் இது வரையும் பார்த்தீங்கன்னா 236 கிலோமீட்டர். லாஸ்ட்டாக சொன்னதுலேருந்து நான் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் கிளைமேட் தான் கைஸ் ரொம்ப ஃபாகியாக இருக்குது. அவ்வளோதான். ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80, 85 அப்போ எப்படியாச்சும் 90 கைஸ். இந்தாங்க ஸ்பீட் லிமிட் மெயின்டைன்ன்றது பண்ணி போட்டுருக்கோம். பார்ப்போம். கிளைமேட் தான் ரொம்ப ஃபாகியாக இருக்குது. நானும் ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். பட் நம்ம டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்புறம் லேட் ஆகிடும். அதுக்காக நாங்கள் போகிறது போனால் சீக்கிரமாக போயிட்டு கூட ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்ற நாட்டில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, என் வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரில. ஏன்னா மிஸ்ட் அதிகமாக இருக்கிறனால எனக்கு லேசாக சளி பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறதே 60 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாய்ஸ் இருக்கும். இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் கைஸ், நம்மளுடைய 6th டோல்கேட் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட்டாக ஒரு பிரேக்குன்றதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ரைடாக கண்டினியூன்றதை பண்ணுவோம். இங்கேருந்து விழுப்புரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 கிலோமீட்டர். விழுப்புரம் போய் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு டிரைவர் ஜெட் எடுப்போம். இதுவரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 293 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ரைட் பண்ணிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரேக் மட்டும் இங்கே எடுக்கலான்ட்டு கைஸ். சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். குட் மார்னிங் கைஸ். இப்போ பாருங்களேன் ஏதாச்சும் தெரியுதா? ஏன்னா எனக்கே புரசலாக தான் தெரியுது. முக்கு தாங்க ஃபுல்லாக டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 6 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக டைம் தெரில. அண்ட் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்குள்ளே தான் இருக்கும் கிலோமீட்டருக்கு. அவ்வளோதான் கைஸ். 19 கிலோமீட்டர் இப்போ தான் பார்த்தேன். 19 கிலோமீட்டர்ஸ் கைஸ். அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம். ஆனால் கடைசி இந்த 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் கைஸ். ரொம்ப க்ரூஷியல். நம்ம பாருங்களேன், வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம க்ரூஸ் பண்ண முடியுது. அதுவும் ரோடுமே போயிடுச்சு. பேட்ச் அதான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மிஸ்ட்டு தாங்க ரோடே கவர் பண்ணி வச்சுருக்கு. இந்த வரைக்கும் சொல்லி வாய முடியல. ஒஸ்டான ரோட், ஒஸ்டவர் ரோடு கைஸ். ஒஸ்டவர் ரோட். பேசாமல் சுத்த பார்க்காம வேறு பக்கமாக போயிருந்துருக்கணும். தேவையில்லாமல் இந்த ரோட்டில் வந்துட்டாங்க. பாருங்க, எதுக்கு பஸ் வந்தால் நமக்கு ஒன்றுமே தெரியல. எத்தனை பள்ளத்தில் விட போகிறோமோ. ஒரேடியா நான் போயிட்டு ரூமில் போயிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எப்படி எங்கள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. ஏன்னா ஏற்கனவே டெட்லி டயர்டு. இதில் இந்த ரோடு எங்களை ரொம்ப போட்டு பாடாக படுத்துது.